தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர். பாரதிய ஜனதா கட்சி இல்ல சரிங்க, கோச்சுக்காதீங்க, ஃப்ளோவில் வந்துருச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அந்த சுற்றுப்பயணம் போற வழியில பல்வேறு பொய்களை கட்டவுத்து விட்டு போயிட்டே இருக்காப்புல. அந்த பொய்களுக்கு நம்ம சரியான ஒரு பதிலை கொடுக்கணும்ல. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம்னு சொல்லிட்டு ஒரு புரட்சிகர பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மக்களை மீட்க போறாராம். யார்கிட்ட மீட்க போறாருன்னு தெரியல. அப்படி மீட்க போவையில பல்வேறு பொய்களையும் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு பொய் சொல்றதுங்கிறது இயல்பு தான். என்ன அண்ணமாரில் கூட சேர்ந்தாலே அப்படித்தான் பேசுவாப்புல. அந்த பொய்கள் என்னன்றதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2019 தொடங்கி இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல், எத்தனையோ உள்ளாட்சி தேர்தல்கள், எத்தனையோ இடைத்தேர்தல்கள், இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக்குல வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கு. பாஜக கூட சேராதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா ஐயா? எப்படி இருந்தவங்களை இப்படி ஆக்கி விட்டாங்க. அதாவது பொய் சொல்றதுன்றது பாஜக கைவந்த கலை. ஆனா இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து ஒரு திராவிட கட்சியா இருந்த அதிமுகவும் இன்னைக்கு பாஜக போல பொய்யை பேசிட்டு தெரியுது. நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பேசாத மேடையே கிடையாது. அதாவது ஒரு சுற்றுப்பயணம் போறாருல, அதுல அவர் பேசாத ஊரே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் குறித்து அவர் பேசியே ஆகணும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா என்ன, இன்னைக்கு விசிகா எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுத்தரணும்னு ஐயாவும் பல குட்டிக்கரணம் போடுறாரு. ஆனா முடியல. இதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இவரு கூட்டணிக்கு அழைத்தும் இவங்க வரல. அந்த காண்டுல இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, இவங்களை இன்னைக்கு வசைப்படுறாரு. அதுக்கு தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களையும் சரி, ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் சரி, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பேசக்கூடிய அனைத்து தோழர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனவே நம்ம சார்பாக ஒரு பதில் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த சுற்றுப்பயணம் யார்கிட்ட மீட்க போறாரு? அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை அடகு வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர்கள்ட்ட இருந்து மீட்டு இன்னைக்கு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சிகளில் சிக்காமல் இந்த தமிழகத்தை கட்டி காப்பாற்றி வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மீண்டும் ஐயா அவர்களுடைய ஆசைக்கிணங்க அவங்க கைக்கு தமிழ்நாடு போச்சுன்னா என்னென்ன நடக்கும்ன்றத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் தான் தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மைதான். அதை மறைப்பதற்கு இன்னைக்கு ஐயா அவர்கள் எவ்வளவோ நாடகங்களை போடுறாரு, எவ்வளவோ கட்டுக்கதைகளை அவுத்து விடுறாரு. இன்னொன்று, நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஐயா, அது உங்கள் கட்சி. அதாவது அதிமுகவை காப்பாற்ற வேண்டியது தமிழக மக்களுடைய ஒரு கடமை தான். ஆனால் நீங்கள் உங்களை அழிக்கிறவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இதில் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு, திமுக விசிகா முழுங்கிரும். ஐயா, உங்கள் கட்சியை பாஜக முழுங்கி செரிச்சு இன்னைக்கு எல்லாம் சொல்கிறது வெளியேற்றிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிடிவி தனி அணியாக போயிட்டாரு, ஓபிஎஸ் தனி அணியாக போயிட்டாரு. இன்னும் பல தலைவர்கள்லாம் இப்போ திமுக பக்கம் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் கூட ஏதோ கேள்விப்பட்டேன், உண்மை என்னன்றது தெரியல. அன்வர் ராஜா இப்போ தான் இடையில போனார். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே அண்ணன் ஜெயக்குமாரை காணலை. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு சமீப காலமாக அவரை காணலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு அழைத்தும் வரல. உண்மை அதுதான், கூட்டணிக்கு அழைத்தது உண்மைதான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
பல ஆங்கிளில் வந்து அவர் நூல் விட்டு பார்த்தாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவாக இருக்காரு. பாமக பாஜக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இப்படி இருக்கும் நேரத்தில் வந்து எப்படி அதிமுகவோட கூட்டணிக்கு போக முடியும்? இன்னொன்று, அதிமுகவோட கூட்டணி வந்து பாரதிய ஜனதா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க வெளிப்படையா. பாமக இன்னும் வரல, தேமுதிக இன்னும் வரல, இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்றது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் பூசி முழுகிறதுக்காக குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் குறித்தும் வாய்க்கு வந்ததை வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அவர் தான் சொல்லிட்டாரு அது எங்க கட்சி, நாங்கள் யார் கூட வேணா கூட்டணி வைப்போம்னு. எனவே ஐயா அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஐடியா, அறிவுரையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவம் படைத்தவர். ஆனாலும் பாஜகவோடு நீங்கள் என்னைக்கு கூட்டணின்னு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறணும், இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, இப்போ மட்டும் இல்லை 2024 மட்டும் இல்லை 2026லேயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருப்பதை அதிமுக தொண்டர்களே விரும்பவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். ஏன்னா அவர் தான் ரொம்ப வெளிப்படையாக பேசினார். மற்ற அளவு கூட பேசலை. பாஜகவால் தான் நான் தோத்தேன், ராயபுரத்தில் முடிசூடா மன்னனா நான் இருந்தேன், தோல்வி என்பதே அறியாதவன் நான். கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்குகள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தான் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதை வேஸ்ட் லக்கேஜ்லாம் கூட சொன்னாருங்க. நான் சொல்லலைங்க, அவர் தாங்க சொன்னார். இப்படி இருக்க சூழலில் வந்து உங்களுடைய கூட்டணியை வந்து உங்களால் சரியாக கட்டமைக்க முடியல. அந்த விரக்தியில் வந்து திமுக கூட்டணியில் வசைப்பாடுறீங்க. நீங்கள் என்ன தான் வசை பண்ணாலும் சரி, குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, எத்தனை பொய்களை கட்டவிழ்த்து விட்டாலும் சரி, தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. நம்மளுடைய வீடியோக்களில் தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் ஆட்சியில் உட்கார வைக்கணும், யார் ஆட்சியிலேருந்து அப்புறப்படுத்தணுன்றது. உங்களுடைய இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தம். எனவே நீங்கள் எத்தனை பொய்களை சொன்னாலும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்பதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.